ஃபர்ஸ்ட் கொஷின் 12 மார்க். என்னன்னா, என்ஷூர் அ ஃபேர் ட்ரையல் டு த அக்யூஸ்டு பர்சன். ஒரு பர்சன் வந்து அக்யூஸ்டாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு விசாரணை நேர்மையான முறையில் நடப்பதற்கு சிஆர்பிசியில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கொஷின். சரியாப்பா? ஒரு நபர் இருக்கார், அவர் வந்து ஒரு அக்யூஸ்டாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு விசாரணை சரியான முறையில் நடக்கணும். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இருக்கணும். அந்த ரைட்ஸுக்குன்னு ஒரு சில அக்யூஸ்டுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்குது, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் தான் இந்த கொஷின். முதல்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னா, செக்ஷன் 41A நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் பிஃபோர் போலீஸ் ஆஃபீஸர். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அன்னெசரி அரெஸ்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த செக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அக்யூஸ்டை போய் கைது பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவருக்கு வந்து நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லணும். அதுதான் செக்ஷன் 41 சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஷனில் வந்து ஆஜராகுங்கன்னு சொல்கிறது இந்த சாதாரண சிவில் கேஸுக்கு மட்டும்தான். இதுவே அவர் வந்து ஒரு கிரிமினல் கேஸ் வந்து கமிட் பண்ணிட்டாரு, மர்டர் பண்ணிட்டாரு, ஒருத்தவங்களை ரேப் பண்ணிட்டாரு அப்படின்ற சமயத்தில் வாரண்ட்டே இல்லாமல் அவர் போய் அரெஸ்ட் பண்ணலாம். சின்ன சின்ன பெட்டி கேஸுக்கு மட்டும்தான் நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து செக்ஷன் 50 ரைட்ஸ் ஆஃப் பர்சன் அரெஸ்டட். ஏதாவது ஒரு நபர் கைது பண்ணப்படுறார் அப்படின்னா எந்த காரணத்துக்காக கைது பண்ணப்படுறார், அவர் என்ன குற்றத்திற்காக கைது பண்ணப்படுறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியப்படுத்தணும். ஒருவேளை அது பெயிலபிள் அஃபென்சஸாக இருந்தால் அவர் பெயிலே அவர் விடலாம். ஒன்று ஸ்டேஷன் பெயிலில் விடலாம், ஸ்டேஷன் பெயிலில் ஷூரிட்டியோட விட்டுறலாம். அப்படி இல்லையா ஜுடிஷியல் பெயிலில் அவரை விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 53A யாராவது ஒரு நபர் ரேப் கேஸில் அக்யூஸ்டாக இருந்தார் அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு போயிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. செமன் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுப்பாங்க. இதுதான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ரேப் அக்யூஸ்டு பர்சனுக்கு மட்டும்தான் இது. அடுத்து செக்ஷன் 167 கிளாஸ் 2 டிஃபால்ட் பெயில். ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை வந்து ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி 90 நாளுக்குள்ளார இன்வெஸ்டிகேஷன் முடிக்கல அப்படின்னா அவருக்கு பெயில் வந்து கொடுத்துடணும். அவர் ரேப்பே பண்ணியிருக்கட்டும், மர்டரே பண்ணியிருக்கட்டும், 90 நாளுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் முடிக்கல அப்படின்னா டிஃபால்ட் பெயில் அவருக்கு கொடுத்துடணும். அவர் ரேப்பு மர்டர்லாம் பண்ணல, ஒரு சின்ன அஃபென்ஸ் தான் பண்ணியிருக்காருன்னா 60 நாள்லே அவருக்கு டிஃபால்ட் பெயில் கொடுத்து வெளியே விட்டுறணும்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னா ஒருத்தரை தேவையில்லாமையே ரொம்ப நாள் டிடைன் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 273 எவிடன்ஸ் டு பி டேக்கன் இன் பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்டு. ஒரு அக்யூஸ்டு இருக்காருன்னா அவருக்கு அகைன்ஸ்டாக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அக்யூஸ்டோட முன்னிலையிலையோ அல்லது அவருடைய வழக்கறிஞரின் முன்னிலையில் மட்டும்தான் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் அது தவறாக இருந்தால் அவர் வந்து மறுக்க சரியாக இருக்கும். செக்ஷன் 311 கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. யாரை வேண்டுமானாலும் இந்த வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பி கூப்பிடுறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறது தான் செக்ஷன் 311. ஏற்கனவே அவங்கள எக்ஸாமைன் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் எக்ஸாமைன் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு உரிமை இருக்குது. அவங்கள ரீகால் பண்ணலாம். எதுக்காக? நீதிமன்ற தீர்ப்பு கொடுப்பதற்காக யாரை வேண்டுமானாலும் சம்மன் கொடுத்து கூப்பிடலான்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 313 என்னென்னா பவர் டு எக்ஸாமைன் த அக்யூஸ்டு. ஒரு அக்யூஸ்டு இருக்காரு, அவர் மீது வழக்கு போடப்பட்டு நீதிமன்றத்தில் நிற்கிறாரு, அவருக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் அவரை கூப்பிட்டு எக்ஸாமைன் பண்ணலாம். உனக்கு எதிராக இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு கேட்கலாம். என்னென்ன ஈவெண்ட் நடந்துச்சு அதை சொல்லுன்னு கேட்குறதுக்கு அவரை கோர்ட்டு கேட்கலாம். இது அவருக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட, தான் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. செக்ஷன் 313 பவர் டு எக்ஸாமைன் த அக்யூஸ்டு. அக்யூஸ்டு பர்சனை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு 2 முக்கியமான கேஸில் சொல்கிறாங்க. ஒன்று DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1997 நடந்திருக்கு. என்னென்னா போலீஸ் கஸ்டடியில் ஒரு அக்யூஸ்டை வச்சுருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஹியூமனிடேரியன் ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும், அவர் வந்து கஸ்டடியல் வைலன்ஸ் இல்லாமல் அவரை பார்த்துக்கணும், அவரோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவரை விசாரிக்கக்கூடிய அதிகாரி என்ன மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், நேம் பேட்ச் போட்டிருக்கணும்னு 11 கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கேஸில். மேனகா காந்தி கேஸ் ஆர்டிகல் 21 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி தான் பேசுது. ஆனாலும் ஒரு கிரிமினல் கேஸை ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் எப்படி நடக்கணும், எவ்வளோ ஃபேராக அக்யூஸ்டை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இந்த மேனகா காந்தி கேஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. அதுக்காக மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978 எழுதிக்கோங்க.